ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்டு ஷாப்பிங் போக போகிறோங்க. தமிழ்நாடு பார்த்தானே உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக கிளம்புறேங்க. ஒரு வருஷம் எங்கள் ஹஸ்பண்டு எனக்காக டிஜி கோல்டு சேர்த்து வச்சுருக்காருங்க. எனக்கு தெரியவே தெரியாது. ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்டோட செயின் வேஸ்ட்டாக இருக்குங்க வீட்டில். போடுறதில்ல. எப்பாவது ஏதாவது அர்ஜென்ட்டுன்னா நம்ம கடன் வைக்கிறதுக்கு, பேங்க்கில் அடகு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மூட்டிட்டு வந்து வைக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. நான் இப்போ சொன்னேன் இல்லை, ரீசெண்டாக நம்ம ஒரு கமிட்மெண்ட்டில் போயிருக்கோன்ட்டு. சரி, அந்த செயின் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு எல்லா நகையெல்லாம் வச்சாச்சுங்க. பேங்க்கில் அடகு வச்சாச்சு. சரி, நம்மளுக்கு எங்காவது போகிறதுக்கு வர்றதுக்கு போடுற மாதிரிக்காவது வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கழுத்தில் போட்டுக்கிட்டு திருப்பி எங்காவது ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா எதுவுமே லாக்கரில் வச்சுக்கலாம். அடகு இல்லை, லாக்கரில் வச்சுக்கலான்னுட்டு யோசித்தேன். அப்புறமா அவர் அந்த டிஜி கோல்டில் காயின்ஸ் வாங்கினார். கோல்டு ஜுவல்லரி கூட வாங்கிக்கலாம், ஆனாலும் நம்மளுக்கு வேஸ்டேஜ் எங்கோ போயிடும் இல்லை. ஸோ காயின்ஸாக வாங்கிட்டு வந்தார். காயின்ஸ் நான் என்ன பண்ணேன், 0% வேஸ்டேஜ் போகுதில்லை சரவணாலோ. சரி, அந்த செயினுக்கு ஏதாவது டாலர் மாதிரி பார்க்க வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டோட செயினுங்க. இது அவர் போடுறதில்லை. வீட்டில் இல்லை, லாக்கரில் தான் இருக்கும். எப்பாவது தேவைப்படும் போது எடுத்துகிட்டு வரோம். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டுப்பார், திருப்பி எடுத்துன்னு போய் வச்சுடுவோம் நாங்கள். ஏன்னா நானும் போட்டிக்கலாம், ஹஸ்பண்டும் போட்டிக்கலாம், குழந்தைங்களுக்கு போடலாம். 52 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. 52.5 கிராம் என்னவோ இருந்துச்சு. 53 கிராம்ஸ் நினச்சிக்கோங்களேன். அப்படின்னா 6.5 பவுனுக்கு இன்னும் மேல் கொண்டு இல்லைங்க. இதெல்லாம் போன வருஷம் 1 இயர் சேர்த்து வச்சு வாங்கினதுங்க. காயின்ஸாக வாங்கிட்டேன். நான் அங்கேயே வேஸ்டேஜ் போட்டு தான் வாங்கணும், ஏதாவது ஜுவல்லரியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ நான் வேஸ்டேஜ் இல்லாமல் காயின்ஸாக வாங்கிட்டு, ப்ளஸ்ஸு அதோட நான் என்ன டாலர் வாங்கியிருக்கேன், இதுக்கு அந்த டாலர் பேரப் ஆகுமா இல்லையா எல்லாமே இந்த விலாகில் வருங்க. எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். போயிட்டு திருப்பி உங்களுக்கு கிளியராக அந்த பில்லோட உங்களுக்கு காட்டுறேங்க. பாய். இது ஒரு வாட்டி நீங்களும் லுக் பாருங்கள், கிளியராக காட்டுறேன். லோட்டஸ் ஃப்ளவர் பேட்டர்னுன்னு சொல்லுவாங்க, கேரளா மாடல் பேட்டர்னு. இதெல்லாம் ஃபஸ்ட்டில் வந்தப்போ ஒரு 10-12 வருஷம் முன்னால் ரொம்ப ட்ரெண்டுங்க. எல்லோரும் இந்த மாதிரி மாடல் தான் வாங்கினிருந்தாங்க. ஜிஆர்டியில் வாங்கினாங்க அந்த செயினை, 6.5 பவுனு. இப்போது இந்த காயின்ஸ் எல்லாம் தான் எடுத்துகிட்டு போயிட்டு மாற்றிட்டு நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் டாலர் சரவணா எலைட் டி நகர் பிரான்ச்சில் தாங்க வாங்க போகிறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காயின்ஸ் தாங்க. டிஜி கோல்டு நான் எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட சேவிங்ஸ் எவ்வளோ நல்லதுன்னுட்டு அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பேன். அவர் கூட என்ன நினச்சார், என்ன வேஸ்ட் பண்ண மாட்டேன். சரி, எது வாங்கினாலும் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு என்ன தேவைப்படுதோ அது வாங்கிப்பேன், பசங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது மட்டும் செய்வேன். இல்லைன்னா நான் கோல்டாக இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு அவருக்கு தெரியும். ஸோ அங்கே ஷூட் எடுக்க முடியலங்க. நம்ம அந்த டாலர் வாங்கிட்டேன். அது என்ன டாலர் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அப்போ நினைப்பீங்க. பாருங்கள், நான் சொல்கிறேன், காட்டுறேன். அது அங்கேருந்து ரொம்ப அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தாங்க. அங்கே லேட் ஆகிற மாதிரி இருக்குது. அது எங்கன்னா அண்ணா நகருக்கு வந்தோம். காரில் தான் வந்தாங்க. ரொம்ப பசி எடுக்குது எங்களுக்கு. அங்கே ஃபுட்டெல்லாம் லேட் ஆகின மாதிரி இருக்குது. என்னால் பசங்களுக்கு பசி அண்ணும்போது பார்த்துட்டே இருக்க முடியல. எங்கே அது எப்போ ரெடி ஆகுது, நம்ம போயிட்டு சாப்பிட்லாம் வாங்க. இங்கே நிறையா யூடியூபர்ஸு இந்த கோஸ்ட் இது ரெஸ்டாரண்ட்டு அண்ணா நகரில் இருக்குன்னுட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்னது யூடியூப்பில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி வாங்க, நம்மளும் போயிட்டு ஒரு வாட்டி பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குன்னுட்டு கொஞ்சம் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னோ பேய் வருமா, பேசும்போது சவுண்ட் வருமா, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யூடியூப்ல எல்லாம் போடும்போது அந்த ரிவ்யூ கொடுப்பாங்கல்ல. ஸோ கோஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டு அண்ணா நகரில் இருக்குல்லங்க, அந்த இதுக்கு வந்திருக்கோம். சரி, அங்கே இருக்கிற ஆம்பியன்ஸ் எல்லாம் ஓகே, நல்லா தான் இருக்குது. நாங்கள் உட்காந்துருந்தோம். ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே அங்கே சைன் பண்ணணும், எத்தனை பேர் சாப்பிடுவாங்க என்னன்னுட்டு. அப்புறமா உட்காந்துருந்தோம். சீட்டு ரெடி ஆகிடுச்சுன்னுட்டு எங்களுக்கு ஒரு டேபிள் நம்பர் கொடுத்தாங்க. அதில் போயிட்டு நாங்கள் உட்காந்தோங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுங்களா. எப்போவுமே நான் ஒன்றா போகிறதுக்கு, நாங்கள் ஹஸ்பண்டு நான் 2 பேரும் போகிறதுக்கு எங்கேயுமே நாங்களும் அவரும் சரி விரும்ப மாட்டோங்க. என் பசங்களோட போனால் தான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் சொல்லணுன்னா. இது என்னவோ ஒரு பழைய வீடு, ஒரு கதவு இருக்கும் இல்லை, நம்மளுக்கு ஓல்டு காலத்தில் கிராமத்துலலாம் அந்த மாதிரி எங்கள் மாமியார் வீட்டு கதவு மாதிரி இருக்கு. என் பையன், சின்ன பையன் பேக் சைடு பாருங்கள், அந்த மாதிரி இருந்துச்சு. என்னவோ பேய் சவுண்டு அப்பப்போ வந்து போகுது. ப்ளஸ் அதோட பேயெல்லாம்
பயம் ஊத்தலை, என்ன சொல்லுவாங்க, பயம் காட்டுவாங்கல்ல, அது மாதிரி எதுவும் பண்ணலை. சரி அவங்களாவே எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்டர்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் வச்சுட்டு இருந்தாங்க. பேபி கார்னும் இது என்னவோ சிக்கன் விங்ஸுன்னுட்டு எனக்கு இந்த பத்தெல்லாம் எதுவுமே தெரியாதுப்பா, எல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சுது. அந்த டாலர் வாங்கினேன் இல்லை, கோல்டு ஷாப்பிங் போயிட்டு வந்து அந்த பசியில் அங்கே வேறே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்கேயே லேட் ஆன மாதிரி இருக்குது, இன்னும் வேறு வழி இல்லைன்னுட்டு பக்கத்துலவே இருக்குங்க. நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா கூகுளில் பக்கத்துலவே இருக்குது, இந்த மாதிரி ஹண்டட் ரெஸ்டாரண்ட்டுன்னு காட்டிடுச்சு. சரி வாங்க, எப்படியோ அங்கே எல்லா யூடியூபர்ஸ் போடுறாங்கல்ல, நம்மளும் போயிட்டு சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு வரலாம் பசங்களோடன்னுட்டு போனாங்க. நல்லா சாப்பிட்டு இருந்தோம். ஏதேதோ எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. இதில் ஒரு சில பேர் தான் எனக்கு தெரியுங்க, மற்றபடி இது மாதிரி எந்த பேர் தெரியாது. இது ஏதோ மட்டன் கபாப்னு வச்சாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சி நின்றுச்சு. ப்ளஸ் இது ஃப்ரான்ஸு சில்லி மாதிரி போட்டு ஏதோ பண்ணாங்க. அப்புறம் பாருங்களேன் நீங்களே, இது பேரெல்லாம் கூட எனக்கு தெரியாதுங்க. எனக்கு பிடிச்சது அது ஒரு கபாப் மாதிரி, மட்டன் கபாபும், அப்புறம் இந்த மொறு ஃபிஷ்ஷுன்னுட்டு ஏதோ கொடுத்தாங்க. அப்புறம் சிக்கன் தண்டூரி அன்னுட்டு கிரில்லுன்னுட்டு எதேதோ ஒன் பை ஒன் கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் அங்கே இருக்கிறதெல்லாம் டேஸ்ட் பண்ணேங்க. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களோட போயிட்டு வெளியே ஜாலியாக சாப்பிட்டு ஏதாவது ஷாப்பிங் அப்படி போயிட்டு, நம்ம என்ன மாதமாக போகிறப்போ இது மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு போக மாட்டோம் இல்லை, எப்போ ஒரு நாள் தானே. சரி பசங்களோட போகிறது எனக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. போயிட்டு சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டேங்க. ரொம்ப பசி. அந்த டி நகரில் நின்று நாங்கள் எத்தனை மணிக்கு கிளம்புனோம் தெரியுங்களா? காலையிலோடனே கிளம்பிட்டோங்க. 6:30 மணிக்கு என்னவோ கிளம்புனோம். பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு போகலான் தான் பிளானுங்க. போய் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். தலையே வலி எடுத்துக்கிடுச்சுங்க, நிஜமாகவே ரொம்ப தலை வலி எடுத்துக்கிச்சு. அது காலையில் பசங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்து சாப்பிட்டு வச்சுட்டு தாங்க போனேன். நான் எதுவும் சாப்பிடல. அப்பா எனக்கு ரொம்ப நைட்டு சாதம் இருக்குமில்ல, அது தண்ணி ஊற்றி வச்சுருந்தேங்க. அந்த தண்ணி மட்டும் மேலே அப்படியே வடை கட்டிட்டு அந்த தண்ணி மட்டும் குடித்தேங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே சாப்பிட்ல. போனோமா ஷோரூமில், அது வேறு எல்லா கோல்டு பார்த்துட்டு இதை 0% வேஸ்டேஜ் அண்ணும்போது நம்ம வாங்கலாமா வேண்டாமான்னு அது ஒரு பக்கம் டென்ஷனு. எங்கள் ஹஸ்பண்ட் நல்லா செக் பண்ணுவாங்கம்மான்னு அவர் ஒரு பக்கம் ஃப்ரீயாக வருதுன்னுட்டு ஏதோ ஒன்று வாங்கிடக்கூடாதுன்னுட்டு ஏதோ கன்ஃபியூஸாக. அதனால் நில்லு என்னால் முடியல. சரி அன்னுட்டு அங்கேருந்து அப்படியே அண்ணா நகருக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபங்க்ஷன் அன்று வந்தால் அங்கேயும் லேட் ஆகிற மாதிரி இருக்குது. எனக்கு தலையே சுற்றுற மாதிரி இருக்குங்க. அன்னுக்குள்ளே அங்கே ஒரு கரும்பு ஜூஸ் ஒன்று வாங்கி கொடுத்தார் ஹஸ்பண்டு. சரி வந்துட்டு இதில் உட்காந்துட்டாங்க. அப்பா அங்கே வச்சு நிஜமாக தாங்க, எவ்வளோ சொத்து இருந்தாலும், எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும், எவ்வளோ நகை எது இருந்தாலும் வயிற்றுக்கு சாப்பாடு இல்லைன்னா மட்டும் ரொம்ப கஷ்டங்க. இவ்வளோ கஷ்டப்படுறது நம்மளுக்கு வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு தான். அப்பா பசியோட வேல்யூ அன்றைக்கி எனக்கு ரொம்ப தெரிஞ்சிச்சுங்க. அப்பா அப்படியே தலை சுற்றுது, உலகமே சுற்றுற மாதிரி இருக்குது. கேராகுது, பேச முடியல, கோபம் வருது, ஒரு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஃபுட்டு வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகிடுச்சு. அப்பா நம்ம கோல்டு வேறு வாங்கிட்டோம், அது ஒரு சந்தோஷம். பசங்களோட வெளியே வந்திருக்கோன்ட்டு அதோட சந்தோஷம். அங்கே இருக்கிறது எல்லாமே டேஸ்ட் பண்ணாங்க. எனக்கே தெரியாது நான் இவ்வளோ சாப்பிடுவேன்னுட்டு. எனக்கு அந்நேரத்துக்கு என்ன இதெல்லாம் உங்களுக்கு போர் தான் அடிக்கும், ஆனாலும் சொல்லணும்னு சொல்கிறேன். நிறையா சாப்பிடுங்க, நல்லா தான் சாப்பிடுங்க. நம்ம எப்போவுமே வீட்டில் தான் சாப்பிடுவோம். எப்படியோ 1 மந்த் 2 மந்த் 3 மந்த்ஸ்க்கு வெளியே போங்க பசங்களோட, ஜாலியாக இந்த மாதிரி எல்லா ஐட்டம் சாப்பிடுங்க. எது வேணும்னாலும் அளவுக்கு சாப்பிடுங்க. எது இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நல்லா சாப்பிட்டேங்க. நம்ம கஷ்டப்படுறதே சாப்பிட்றதுக்காக. நம்ம ஏதாவது மிச்சம் நம்மளால் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஏதாவது சேவிங் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நல்லா சுற்றி பார்க்கலாம். இருக்கிறது ஒரு லைஃபு, நல்லா சாப்பிட்லான்ற மாதிரி எல்லாம் சாப்பிட்டேங்க. இந்த மாதிரி நான் என்ஜாய் பண்ணிவிட்டு எங்கேயுமே சாப்பிட்லாங்க. ஏதோ ஃபுட் ரிவ்யூ நாங்கள் இந்த மாதிரி ஷூட்டு எடுத்துகிட்டு இருந்தோமா, அப்பா இந்த சாசி தீத்திப்பாக இருந்துச்சுப்பா, இது என்னன்னு தெரியலன்னுட்டு நான் வாரம் கட்டிட்டேன். இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு பிரதர் அக்கா நல்லபடியாக ரிவ்யூ சொல்லுங்கள். அம்மா நான் ஃபுட்டு ரிவ்யூ பண்ணுறப்போ யூடியூப் சேனல் கிடையாதுங்க, நாங்கள் ஃபேமிலியோடு சாப்பிட்ருக்கேன்னு தான் சொன்னேன். யாரோ ஃபுட்டு பற்றி நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அது சொன்னதுக்கப்புறமா நல்லா தான் மாற்றிருக்காங்க போல், எனக்கு தெரியல. என்னோடய ஃபேவரெட்டு தம் பிரியாணி வந்துடுச்சுங்க, வேறு லெவல். எனக்கு இவ்வளோ ஐட்டம் சாப்பிட்டேன். எனக்கு அந்த மட்டன் கபாபும் இந்த சிக்கன் தம் பிரியாணி, ஹைதராபாத் தம் பிரியாணி
ஸ்பைசியாக இருந்துச்சுங்க. சூடாக எடுத்துகிட்டு வந்து இறக்கி விட்டாங்க. வேறு அளவில் அது சாப்பிட்டக்கப்புறம் தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. நல்லா அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ ஸ்பைசியாக எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. எப்போவுமே அந்த மாதிரி இருக்காதா? ஸ்பைசியாக நல்லா இருந்துச்சுன்னா மீடியம் காரம் தாங்க நாங்கள் போடுவோம். உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுதோ என்னவோன்னு சொன்னாங்க. அது என்னவோ தெரில. எனக்கு மட்டும் செம்மையாக நாக்குக்கு அந்த காரத்துக்கு பசிக்கு செம்மையாக பிடிச்சின்னு இருந்துச்சு. அப்புறமா டெசர்ட் எல்லாம் சாப்பிட்டோங்க. இதெல்லாம் எனக்கு உங்களுக்கு தெரியுமில்ல, பசங்களோட வெளியே போனால், ஹஸ்பண்டோட வெளியே போனால் எனக்கு ஒரு மெமரபிள் இருக்கிறதுக்காக தாங்க இதெல்லாம் ஷூட் பண்ணி நான் யூடியூப்பில் எடுத்து வச்சுப்பேன். நல்லா சாப்பிட்டோங்க. நல்லா சாப்பிட்டு அவர் பில் பே பண்ண போனார். வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரிங்க, நான் என்ன வாங்கினேன்னுட்டு நீங்கள் பாருங்கள். இந்த டாலர் பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும். நல்லா பாருங்கள். எல்லா யூடியூபர்ஸும் 0% ஆஃபரில் டாலர் காட்டியிருப்பாங்கல்ல, அந்த டாலர் தாங்க இது. எனக்காகவே எடுத்து வச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. போன உடனே அங்கே நார்மலாக வேஸ்டேஜோ இருக்குமில்ல, ஃபுல்லு வேஸ்டேஜோடு இருக்கிற டாலர்ஸு பார்த்தோங்க நாங்கள். அப்புறமா எனக்கு தோணிடுச்சு, எங்கே இந்த மாதிரி வேஸ்டேஜ் இல்லாமல் அந்த டாலர் இருக்கான்னுட்டு. எனக்காகவே எடுத்து வச்ச இது $1 தான் இருந்துச்சுங்க. இன்னொன்று டேமேஜாக இருந்துச்சு. கொஞ்சம் பெண்டான மாதிரி ஃபீல். டேமேஜ் இல்லை, கொஞ்சம் பெண்டான மாதிரி ஃபீலிங்கு. இது வந்து 20 கிராம்ஸ்க்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குங்க. ஒரு 100 மில்லி என்னவோ கம்மியாக இருக்குது. 20 கிராம்ஸ் என்ன 2.5 பவுன் இருக்குங்க இந்த டாலரு. அப்போது எவ்வளோ ப்ராடாக எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுங்களா? நல்லா இருந்துச்சுங்க. இந்த அம்மனோட உருவம், அந்த சைடு இந்த சைடு யானை, இதெல்லாம் அழகாக இருந்துச்சு. சரிங்க, நான் பில்லு காட்டுறேன் பாருங்கள். அப்புறமா நான் வந்து இந்த டாலர் வந்து செயின் எடுத்துகிட்டு போகல. செயின் மட்டும் எதுக்கு டி நகர் எல்லாம் போயிட்டு நம்ம சுற்றிட்டு தானே வரப்போகிறான்ட்டு செயின் வீட்டில் வச்சுட்டு தான் போனேங்க. இந்த டாலர் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லை, செயின் வந்து ஜிஆர்டியில் வாங்கினோம். எப்போவோ வாங்கினது அது, ஆனால் ஜிஆர்டி தான் அது. ஸோ ஜிஆர்டிக்கே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டாலரு சரவணாவில் வாங்கினதுன்னு சொல்லாமல், நம்ம ஜிஆர்டி தானே செயினு, அங்கே ஒரு லிங்க் மாதிரி வாங்கிட்டு எஸ் டைப் இருக்கும் இல்லை, ஒரு பெண்டான மாதிரி டைப்பு, அந்த டைப்பில் வாங்கிட்டு நம்ம டாலர் அட்டாச் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு வந்தக்கப்புறமா ஈவினிங்காக போகலாம், நல்லா தூங்கி கிங்கி ஏந்திச்சிட்டுன்னுட்டு செயின் எடுத்துகிட்டு போகலங்க. இதோட பில்லு பாருங்கள். இந்த கீழே லைனில் இருக்குது பாருங்கள், ஓல்டு பர்ச்சேஸ்ன்னுட்டு. ஓல்டு கோல்டு வந்து நான் 24 கிராம் 150 மில்லிகிராம்ஸ் கிட்ட கொடுத்துருக்கேன். காயின்ஸு அதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லை, டிஜி கோல்டு அவர் சேவித்து வச்சதெல்லாம், நான் ஜிஆர்டியில் சேவித்து வச்ச அந்த காயின் எல்லாம் கொடுத்தது 24 கிராம்ஸ் ஓல்டு கோல்டு கொடுத்துருக்கேங்க. அதுக்கு வந்து என்னோடது 2.5 பவுனு 20 கிராம்ஸ் கிட்ட எனக்கு டாலர் இருக்குங்க. 4 கிராம்ஸில் ஸ்டட்டு பேட்டர்னில் ஒன்று வாங்கினேங்க. அது வந்து அத்தாக்காக வாங்கினேன், ஸ்டட்டு மாதிரி. அது வந்து ஒரு 4 கிராம் கிட்ட வாங்கினேன். எல்லாம் சேர்த்து அதோட வெயிட்டு, வேஸ்டேஜு, 0% மேக்கிங்கும் எல்லாம் கழிச்சிட்டு அங்கே போட்டிருக்காங்கங்க. இந்த டாலருக்கு மட்டும் எனக்கு 0%ல் வாங்கிறதுனால எவ்வளோ சேவிங் ஆகும்னுட்டு இங்கே எஸ்டிமேஷன் போட்டு கொடுத்தாங்க, பார்த்துக்கோங்க. 20 கிராம் கிட்ட இருக்குது. கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு 20 மில்லிகிராம்ஸ் 10 மில்லிகிராம்ஸ் என்னவோ கம்மி, 100 இல்லை. எனக்கு வந்து கிட்டக்கிட்ட 40,000 கிட்ட சேவிங் ஆகிருக்குங்க. அந்த ஸ்டட் வந்து 20,000 கிட்ட சேவிங் ஆகிருக்கு. எல்லாம் சேர்த்து 60,000 61,000 கிட்ட எனக்கு சேவ் ஆகிருக்குங்க 0% வேஸ்டேஜில் வாங்கிறதுனால. ஸோ நான் அதுக்கு தான் ஃபுல்லு டீட்டெயிலோடு உங்களுக்கு அந்த கிளியர் ஒரிஜினல் பில்லு காட்டியிருக்கேன், இந்த எஸ்டிமேஷன் பில்லு காட்டியிருக்கேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சுங்க. சரி, இந்த டாலர் வாங்கிட்டு வந்துட்டால் இன்னும் நம்மளால் இருக்க முடியுமா? நல்லா டயர்டுங்க, சாப்பிட்டே இல்லை, நல்லா டயர்டு, ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க. அப்படி தூக்கம் கூட வரல. சும்மா அப்படி கொஞ்சம் நேரம் படுத்துட்டு ஜிஆர்டிக்கு ஆட்டோ புக் பண்ணிட்டு ஜிஆர்டிக்கு போயிட்டேங்க. நானும் பையன் போன உடனே அங்கே ஆச்சாரி கிட்ட கொடுத்தோம். அவர் செக் பண்ணுறாரு நம்ம கிட்ட வாங்கின சைனா இல்லையான்னுட்டு. அவங்களோட ஜிஆர்டி சிம்பிள் எல்லாம் இருக்கும் இல்லை, அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா அந்த செயினுக்கு வந்த லிங்க்கு தான் அது. இந்த டாலர் வந்து அந்த செயின் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டாலர் வந்து அதில் மாட்டி கொடுத்தாரு. இந்த டாலர் மாட்டும் போது அந்த மேலே இருக்கிற செயினும் கொஞ்சம் பெருசாக தெரியுதுங்க. அதுக்கு அவரே ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் மாதிரி அந்த செயினு எப்படியோ பேரப் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணிவிட்டு நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டார் அந்த அண்ணா. சூப்பராக பண்ணார். நல்லா ப்ராடாக அழகாக இருக்குங்க. அந்த செயினுக்காகவே இந்த டாலர் ரெடி பண்ண மாதிரி இத்தனை வருஷம் கழித்து போட்டிக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. சரி அன்னிட்டு அந்த டாலர் செயின் அப்படியே அங்கேயே போட்டேங்க ஜிஆர்டிலவே. அந்த நெக்லஸ் பார்த்தீங்களா,
செம்மையான ஒரியானா கலெக்ஷனுங்க. 17 கிராம்ஸில் தான் இருந்துச்சு. உங்களுக்கு வேணுமன்னா யாராவது வாங்கிக்கோங்க. 23% என்னவோ சொன்னாங்கங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. ஜூம் பண்ணி பாருங்கள் நீங்களே. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜர்கான் ஸ்டோன்ஸு. அந்த செயினுக்கு, என்னோடய தாலி செயினுக்கு அந்த நெக்லஸ் வேறு லெவலுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. இப்போ வாங்கிறதுக்கு ஐடியா இல்லை. எப்பாவது ஃப்யூச்சரில் திருப்பி எப்போவோ நம்ம பசங்க எல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறமா ஏதாவது சேர்த்து வைக்க முடியும், ஸ்கீம் போகலாமன்னும்போது பார்க்கலாம். அப்போ கூட எத்தனை வருஷம் இருந்தாலும் அந்த ஜுவல்லரி மாடல் இருந்துச்சுன்னா அவங்க ஸ்கீமில் நம்மளுக்கு வாங்கலாம். அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுதாங்க வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள் நீங்களும். இது கிளியராக உங்களுக்கு கிட்ட இருந்து காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த லிங்க்கு தாங்க. ரவுண்டாக இருந்துச்சு இல்லை செயினுக்கு. நம்ம செயின் வாங்கும்போது ரவுண்டு, அது வந்து அவங்க ட்ரையாங்கல் மாதிரி மாட்டு ரெடி பண்ணிவிட்டு அந்த ஹூக்கு, சிங்கிள் ஹூக் இல்லை, பெரிய எம்போஸாக இருக்குங்க, ஓப்பனபிள் மாதிரி. ஸோ அது செயினோடு போட்டால் அப்படி இப்படி ஆடும்போது செயின் எல்லாம் பெண்ட் ஆகும், கிராஸ் ஆகிடும், அந்த மாதிரி ஒரு பயம். அதனால தான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஜிஆர்டி கூட போயிட்டு டாலர் மாட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லு வியூ காட்டுறேன். இப்படி வருங்க அம்மனோட பெண்டன்ட்டு. நகாஸ் பேட்டர்ன் மாதிரி வருதுங்க. அம்மனோட ஃபேஸ் முன்னால் வந்த மாதிரி பேட்டர்னு. அந்த சைடு இந்த சைடு ஏன் இருக்கிற மாதிரி, கீழே வந்து கோல்டு பால்ஸ் இருக்கிற மாதிரி, லக்ஷ்மி காயின்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே லேயரில். நல்லா இருந்துச்சு. இது சிங்கிள் ஹூக்கில் வாங்கணுன்ற மாதிரி எனக்கு ஆசை. ஸோ இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். பாருங்கள் செயினோட லென்த்து நம்மளுக்கு 10 புடி சொல்லுவாங்கல்ல, இது ஒரு 2 புடி கிட்ட இருக்குது, மேலேயே இருக்குது. இது ஒரு 8 புடி செயின், 10 புடி மேலேயே வருதுங்க செயின் லென்த்து. இங்கேருந்து காட்டுறேன் பாருங்கள். மேலே இதுதான் ஸ்டார்டிங் வரும், இங்கேருந்து அப்படியே வரும். இந்த செயின் 6.5 பவுன் இல்லைங்க, இந்த டாலரு 2.5 பவுனு. அப்படின்னா எவ்வளோ ஆகும்? 6, 9, 9 சவரம் வருதுங்க எல்லாம் செட். இது 9 சவரம் டாலர் செயின். ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணும் வாங்கணும், என்னோடய தாலி செயினுக்கே வாங்கணும்னு நினச்சின்னு இருந்தேங்க, வாங்க முடியல. சரி எங்கள் ஹஸ்பண்டு இது மாதிரி டிஜி கோல்டோ ஸ்கீம் முடிஞ்சிடுச்சுமா, 11 மந்த் ஆயிடுச்சு, ஏதாவது வாங்கிக்கோன்னாரு. அங்கேயே டிஜி கோல்டோன்னே நம்ம வாங்கினோன்னா சேதாரம் எல்லாம் போட்டு தான் ஆகணும். எப்படியோ கரெக்டாக எனக்காகவே இந்த டாலர் இருந்துச்சுங்க. நிறைய சிஸ்டர் 0% ஆஃபர் போடும்போது இந்த டாலர் பார்த்துருப்பீங்க. என்னோடய வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பாருங்கள், காட்டியிருக்கேன் இந்த டாலரு. அப்பா எனக்காகவே இந்த அம்மன், லக்ஷ்மி அம்மன் இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அது இல்லாமல் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சின்னு இருந்துச்சுங்க இந்த டாலர் பார்த்தானே. இந்த செயினுக்கு இந்த டாலருக்கு அப்படியே காம்பினேஷன் எனக்கு ரொம்ப செட் ஆகிடுச்சு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னோன்னு எல்லோரும் கண்ணு வச்சுட்டாங்கங்க. அக்கா செமையாக இருக்குது, செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னுட்டு செட் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு இந்த டாலருக்கு இந்த செயினுக்கு பேரப் பண்ணி போடுறது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பா இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படி இருக்கும்போது எந்த நகை இல்லையே, எல்லாமே நம்ம அழகு வச்சுருக்கோமே, என்னடா பண்ணுறதுன்னு நினச்சி நின்றேன். கடவுளாக பார்த்து இப்போ எனக்கு இந்த மாதிரி ஐடியா கொடுத்தாரு. பாருங்கள் நல்லா இருக்குல்ல. ஒரு செட்டு கம்மல் இருக்குங்க, கம்மல் பெருசு கம்மல் இருக்குது. போகாதான் ஒரு செட்டு கம்மல், இந்த டாலர் செயின் போட்டுட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் போயிட்டு வந்துடலாம் இல்லை. செமையாக இருக்குது இல்லை, நல்ல பார்வையாக. டாலர் செயின் இப்போ ஹாரம் இது மாதிரி போட பிடிக்காதவங்க இந்த மாதிரி கூட போட்டிக்கலாம் இல்லை, நல்லா இருக்குது. கிட்ட இந்த காட்டுற பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. பிடிச்சி தான் வாங்கினேங்க இந்த டாலரு. இந்த செயின் எல்லாம் போடும்போதா ஜென்ஸு போடுற செயின் எனக்கு வேண்டான்னுட்டு நான் பார்த்தது கூட இல்லைங்க, போட்டது இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே தான் இருக்கும். எங்காவது ஃபங்க்ஷன் ஆகும்போது எங்கள் ஹஸ்பண்டு போட்டுப்பார், அப்புறமா கைட்டு லாக்கரில் வச்சுருவோம். இப்போ அடகு வைக்கும்போது கூட எனக்கு இது வைக்க மனசு வரல. சரி என்னட்டு இன்னும் எப்படியோ இன்னுமே நம்ம கோல்டு வாங்க முடியாது. இதோட போன வருஷமோட இந்த வருஷமோட முடிஞ்சிடுச்சு. இந்த வருஷத்துலேருந்து எந்த கோல்டும் நம்மளால் வாங்க முடியாது. கொஞ்சம் அந்த கமிட்மெண்ட் எல்லாம், அந்த கடனெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கட்டி என்ன வாங்கணுமா, தீக்கணும். ஐயோ வரல தமிழில். அது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கணும் எல்லாம் அந்த நகை எல்லாம். ஸோ இனிமேல் எந்த ஜுவல்லரி வாங்குகிற மாதிரி ஐடியா இல்லை. இது என் ஹஸ்பண்ட் எனக்காக சேர்த்து வச்சது டிஜி கோல்டு ஆப். நானாகவே அவருக்கு பலிந்தமாக என்ன சொல்கிறது, கம்பல் பண்ணிட்டு கம்பல்சரி ஓப்பன் பண்ணுங்கன்னுட்டு ஓப்பன் பண்ணி அப்பப்போ அவர் கட்டின காசு இப்போ இந்த டாலர் வந்துடுச்சு. இந்த செயின் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்த செயின் தான்.
ஸோ எல்லாம் சேர்த்து இப்போ 9 சவரத்தில் டாலர் செயின் மாதிரி எனக்கு ரெடி ஆயிடுச்சு. அவர் வாங்கினாரே அவருக்காக வாங்கினதே தவிர அவர் போடவே இல்லை. ஸோ இப்போ எனக்கு யூஸ் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம போட்டிக்கலான்ற மாதிரி. நல்லா இருக்குல்ல? எப்படி இருக்குது டாலர் செயின்? நல்லா இருக்கா இல்லையான்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த விலாக் பிடிச்சிருந்தா இந்த ஜுவல்லரி செட்டு சூப்பராக இருக்குக்கான்னு உங்களுக்கு நினச்சிருந்தா உங்களுக்கு தோணிச்சேன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிக்கல அக்கா, நல்லா இல்லைக்கான்னா கூட பரவாயில்ல சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிறேன் அக்கா, நான் எடுத்துக்கிறேன், பரவாயில்ல. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய், டேக் கேர். ஒரு நிமிஷங்க, பாய் சொல்லிட்டு திருப்பி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த விலாகில் நான் காட்டுறது என்கிட்ட இருக்குன்னுட்டு எல்லாருக்கும் இப்போ ஒரு பெருமைக்கோ ஒரு இதுக்கோ ஏதோ சொல்லுவாங்களே, அதுக்காக எல்லாம் எதுவும் இல்லைங்க. நான் என்ன வாங்கினாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் என்னோடய ஃபேமிலி மாதிரி தான். உங்களுக்கு காட்டினா நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்னுட்டதுக்காக தாங்க காட்டிகிட்ருக்கேன். கோல்டு வீடியோன்னா நல்லா வியூஸும் போகும், அதனால தான் காட்டிகிட்ருக்கேன். அது இல்லாமல் ஒரு ரூபாவாக சேவிச்சு வச்சா எவ்வளோ யூஸ்ஃபுல். நம்ம பல்காக என்ன வாங்கலாம் பார்த்தீங்களா? எங்கள் ஹஸ்பண்டுக்கு நானாகவே கம்பல் பண்ணி டிஜி கோல்டு ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கும்போது எனக்காக நான் காசு அவர்கிட்ட எதுவும் வாங்கிறதே இல்லைங்க. என்னோடதே எனக்கு கரெக்டாக இருக்குன்றதுனால நான் வாங்கிறது இல்லை. அவராக நம்மளும் நம்ம ஒய்ஃப்க்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சது எனக்கு காயின்ஸாக கொடுத்தாரு. 0% வேஸ்டேஜில் இதுக்கு ₹1 கூட கொடுக்காம வெறும் ஜிஎஸ்டி மட்டும் காசு கொடுத்துட்டு நான் வாங்கியிருக்கேங்க. சேவிங்ஸு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியங்க. அதனால தான் உங்களுக்கு ஏதாவது சேவிச்சு வச்சா இது மாதிரி பல்காக வாங்கலாம் இல்லைன்றதுக்காக தாங்க இந்த வீடியோவே நான் பண்ணிகிட்ருக்கேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதுங்க. உங்களால் முடிஞ்சிச்சேன்னா சேவிங்ஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டால் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸு பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே, லேடிஸ் ஜென்ட்ஸ்ன்னு இல்லை, எல்லாருக்குமே சேவிங்ஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியம். அது நம்ம கஷ்டப்பட்டு சேவிங்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வாங்கும்போது பல்காக இந்த மாதிரி ஹாப்பியாக எல்லோரும் ஃபீல் ஆகுவாங்க. அதுக்காக தான் எனக்கு வாயில் கூட சந்தோஷத்தில் வரமாட்டேங்குது. அதுக்கு தான் இந்த வீடியோவை நான் பண்ணுறேங்க. ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோவில் நான் காட்டினது இதெல்லாம் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா தூங்கி எழுஞ்சிட்டு நைட்டியோட கூட இந்த டாலர் செயின் கைட்டவே இல்லைங்க. அவ்வளோ ஹாப்பினஸ் எனக்கு. ஸோ இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.